வணக்கம். தொடர்ந்து தேடலில் இருக்கிற, எப்பவும் புதிய விஷயங்களை ஆழமாக தெரிஞ்சுக்க துடிக்கிற உங்களுக்கான இந்த பிரத்யோகமான ஆழமான தேடலுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம் நிச்சயமா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு தயாராகிட்டு இருக்கலாம், இல்லனா டிராஃபிக்ல உங்க பயணத்துல இதை கேட்டுட்டு இருக்கலாம். அப்படி இல்லனா கூட வழக்கம் போல இன்னைக்கு புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற உங்க ஆர்வத்தினால இங்க வந்திருக்கலாம். நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, இந்த ஒரு விரிவான உரையாடல்ல உங்கள சந்திக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் ஏதோ வார்த்தைகளான ஒரு சாதாரண கவிதை கிடையாது. இது பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்னைக்கும் மனிதகுலத்தோட மிகப்பெரிய உளவியல் சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு சொல்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அதோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானசரியை 16. கரெக்ட். இத ஏதோ ஒரு பழைய ஆன்மீக பாடல் அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. மனிதனோட மனம் எப்படி செயல்படுது, அவனோட அக உலகம் எவ்வளவு சிக்கலானது, எல்லாவற்றிற்கும் மேல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆழமா புதைஞ்சிருக்கிற அந்த தவிர்க்க முடியாத மரண பயத்தை எப்படி எதிர்கொள்வது, இது எல்லாத்தையும் ரொம்ப சில வரிகள்ல அடக்கி இருக்கிற ஒரு கையேடு இது. உண்மைதான். இத முழுமையா புரிஞ்சுக்கவும், இதோட தத்துவங்கள இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் உலகத்தோட பொருத்தி பார்க்கவும் தான் நாம இந்த உரையாடல ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த பயணத்தை நாம எந்த புள்ளிலிருந்து தொடங்குறது? சரியா சொல்லணும்னா, இந்த கவிதையோட முதல் வரியே ஒரு பெரிய விஷயத்தை உடைக்குது. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஒற்றை கவிதை மனிதனோட மிக ஆழமான அக உலகத்தையும், அவனுக்கு வெளியில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான புற உலகத்தையும் ரொம்ப நுட்பமா ஒரே நேர்கோட்டுல இணைக்குது அப்படிங்கிறது தான். ஓ, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆமா. பல பெரிய புத்தகங்களையும் பல உளவியல் கோட்பாடுகளையும் படிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை இந்த சில வரிகள் ரொம்ப துல்லியமா ஒரு மேப் மாதிரி, ஒரு வரைபட மாதிரி நமக்கு காட்டுது. இத நாம சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போக முடியாது. இது நேயர்களுக்கான ஒரு நேரடி விழிப்புணர்வு. அதனாலதான் இதை நம்ம ஒரு ஆழமான தேடலுக்கு உட்படுத்துறோம். இப்ப இந்த கவிதையோட தொடக்கமே ஒரு பெரிய முரண்பாட்டை உடைக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? சொல்லுங்க. அதாவது பொதுவா ஏதோ ஒரு மாபெரும் சக்தி அல்லது இறைவன் அப்படின்னா அது எங்கோ வானத்துல நம்ம விட்டு ரொம்ப தொலைவுல நாம எட்ட முடியாத உயரத்துல இருக்கு அப்படின்னு தான் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆமா, நாம அப்படிதான் பழகி இருக்கோம். ஆனா இது நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை அப்படின்னு தொடங்குது. அதாவது எந்த விதமான குற்றமும் பழியும் தீய எண்ணங்களும் இல்லாத ஒரு தூய்மையான மனிதர்களோட இதயத்துல அந்த பெருந்தகை முழுமையா நிறைந்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. ரொம்ப அற்புதமான வரி அது. நாம தேடுற அந்த உச்சக்கட்ட அமைதியோ அல்லது சக்தியோ நமக்கு உள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறத இது ஆணித்தரமா பதிவு செய்து, ஆனா பிராக்டிக்கலா நடைமுறையில இந்த தூய்மையான நெஞ்சம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமா என்ன? அதுதான் இங்க இருக்கிற பெரிய சூட்ச்மம். இத நாம ஒரு தார்மீக குற்ற உணர்மா பார்க்க கூடாது, ஒரு உளவியல் நிலையா பார்க்கணும். ஓ, ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டேட்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இத ஒரு எளிமையான உதாரணம் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட முகம் பார்க்கற ஒரு கண்ணாடி இருக்கு. அதுல நிறைய தூசும் அழுக்கும் படிஞ்சிருந்தா உங்க உருவம் தெளிவா தெரியாது இல்லையா? ஆமா, மங்களா தான் தெரியும். அதுக்காக நீங்க அந்த உருவத்தை எங்கேயோ வெளியில போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. அந்த கண்ணாடியில இருக்கிற தூசியை தொடச்சாலே போதும், உருவம் தானாவே தெளிவா தெரியும். வாவ், ரொம்ப அழகான உதாரணம். அதுபோலதான் நம்ம மனசும். நிந்தை அப்படின்னு சொல்லப்படுற குற்றங்களும் தேவையற்ற பழிகளும் எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலைதான் அந்த தூய்மையான நெஞ்சம். அந்த அழுக்குகள் நீங்கும்போது அங்க அந்த இறைநிலை அல்லது அந்த உச்சகட்ட அமைதி தானாகவே நிறைஞ்சிடுது. அப்ப அந்த அமைதியை நாம வெளியில இருந்து கடன் வாங்க வேண்டியதில்ல. நிச்சயமா இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சக்தி வெறும் அமைதியா மட்டும் தங்கிடுறது கிடையாது. அது ஒரு வழிகாட்டியாகவும் செயல்படுது அப்படிங்கறத அடுத்த வரியான நிலையனைத்தும் காட்டியருள் நிலையளித்த குருவை அப்படிங்கறது நமக்கு உணர்த்துது. ஓஹோ, ஆக நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதி ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு ஆசானாக, அதாவது ஒரு குருவாக மாறுது. ஆமா. வாழ்வுல நாம கடந்து செல்ற எல்லா நிலைகளையும், அது இன்பமா இருக்கலாம், பெருந்துயரமா இருக்கலாம், வெற்றியாகவோ அல்லது படுதோல்வியாகவோ இருக்கலாம், அந்த நிலைகளோட உண்மைத்தன்மையை நமக்கு காட்டி அதன் மூலமா ஒரு தெளிவான பக்குவத்தை வழங்குற ஒரு குருவாக அந்த உள்முக சக்தி செயல்படுது. மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ வெளியில ஒரு குருவை தேடி அலையறதை விட நமக்குள்ள இருக்கிற தெளிவே நமக்கு ஆகச் சிறந்த குரு அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கலாம். ஒரு உண்மையான குருவோட வேலை என்னன்னா, தன்கிட்ட இருக்கிற தகவல்களை எல்லாம் மாணவ தலையில திணிக்கிறது கிடையாது. ஆமா, அது வெறும் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் தான். கரெக்ட்.
ஆனா எந்த ஒரு சூழ்நிலையையும் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற அந்த பக்குவத்தை, அதாவது அருள அளிக்கிறது தான் உண்மையான குருவோட வேலை. நமக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையான நிலை ஒவ்வொரு சிக்கலான தருணத்திலயும் நமக்கு அந்த பக்குவத்தை கத்துக் கொடுக்குது. இதனால தான் அத ஒரு குருவுக்கு ஒப்பிடுறாங்க. ஆனா இந்த உறவு வெறும் ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான எல்லையோட நின்னுடுறது இல்ல. ஆமா, மனித மனசுக்கு இதை விட ஆழமான சில தேவைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த கவிதை ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்கு. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அடுத்த வரிகள் திடீர்னு ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான தளத்துக்கு மாறுது. எந்தையை, என் தனித்தாயை, என் இரு கண்மணியை அப்படின்னு கவிதை சொல்லுது. ம் ரொம்ப எமோஷனலான வரிகள். ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்திய குரு அப்படிங்கிற நிலையிலிருந்து இறங்கி ஒரு தந்தையாக, ஒரு ஈடு இணையற்ற தனித்துவமான தாயாக, அப்புறம் தன் கண்களோட கருவிழிக்கு, அதாவது கண்மணிக்கு ஒப்பிட்டு பார்க்கறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உளவியல் அணுகுமுறை. கண்டிப்பா. இது உங்கள மாதிரி நேயர்களுக்கும் ஒரு பெரிய ஆசுவாசத்தை தரக்கூடும். ஆனா ஏன் இந்த குறிப்பிட்ட உறவுகளை இங்கு கொண்டு வரணும்? இது மனிதனோட ஒரு அடிப்படை பாதுகாப்பின்மையா காட்டுதா? இத நம்ம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இதுல உள்ள ஆழமான உளவியல் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவை? சொல்லுங்க. முதல்ல தவறுகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துற ஒரு குருவோட வழிகாட்டுதல் தேவை. அதே நேரம் உலகத்தோட கடினமான தாக்குதல்களிலிருந்து தன்னை காத்துக்க ஒரு தந்தையோட வலிமையான பாதுகாப்பும் தேவை. ஆமா, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல தான் எந்த மாதிரி தவறுகள் செஞ்சாலும், எவ்ளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாலும், தன்னை அப்படியே ஏத்துக்கிட்டு அரவணைக்கிற ஒரு தாயோட நிபந்தனையற்ற அன்பும் தேவை. அதாவது அன்கண்டிஷனல் லவ். எக்ஸாக்ட்லி. இந்த 3 பரிமாணங்களும் ஒருங்கே அமைஞ்ச ஒரு முழுமையான வடிவமா இந்த வரிகள் அந்த சக்தியை சித்தரிக்கிறாங்க. அதுலயும் அந்த தனித்தாய் அப்படிங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது. தனித்தாய்னா தனியான தாய் அப்படின்னு அர்த்தமா? அதாவது உயிரியல் ரீதியான தாய்மார்களோட அன்புக்கு கூட ஒரு எல்லை இருக்கலாம், அல்லது அவங்க சில நேரம் சோர்வடையலாம். ஆனா இந்த உள்முக சக்தியோட தாய்மைக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கறத குறிக்கதான் அது தனித்தாய் எனப்படுது. வா, ரொம்ப ஆழமான அர்த்தம். அந்த பாதுகாப்பத்தான் இது உணர்த்துது. இந்த தனித்தாய் அப்புறம் கண்மணி அப்படிங்கிற உருவகங்கள் கேட்கறதுக்கே ஒரு விதமான பாதுகாப்பான உணர்வை தருது. நிச்சயமா. ஆனா இந்த வெளிப்புற உறவுகளான குரு, தந்தை, தாய் அப்படிங்கறத தாண்டி இந்த கவிதை இப்போ மனிதனோட மிக மிக ஆழமான அக உலகத்துக்குள்ள, அவனோட நரம்புகளுக்குள்ள ஊடுருவி பயணிக்க தொடங்குது. ஆமா, அடுத்த வரி அதுதான். என் உயிரை, என் உணர்வை, என் அறிவை அப்படின்னு வருது. இதுதான் உங்கள மாதிரி ஒரு தேடலுள்ள நேயர்களை கொஞ்ச நேரம் நிறுத்தி சிந்திக்க வைக்கும் ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நமது உயிர் இயங்குது, நமக்கு கோபம், சிரிப்பு போன்ற உணர்வுகள் இருக்கு. நாம நிறைய படிச்ச அறிவை பெற்றிருக்கோம். ஆனா அந்த உயிருக்கு உள்ளே, அந்த உணர்வுகளுக்கு பின்னால் நாம வச்சிருக்கிற இந்த அனைத்து அறிவையும் இயக்குகிற அந்த அறிவில் அறிவு, அதாவது நாலேஜ் வித்தின் நாலேஜ், அது எது? இது ஒரு பெரிய கேள்வி. இத விளக்குறக்கு எனக்கு ஒரு மாடர்ன் காலத்து உதாரணம் ஒன்று தோணுது. ஓ, சொல்லுங்க, அது என்ன உதாரணம்? இது நம்ம தினமும் பயன்படுத்துற கணினி அல்லது ஸ்மார்ட் போன்ல இருக்கிற இயங்குதளம், அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஓஎஸ், அது மாதிரி தோணுது. இன்ட்ரெஸ்டிங். நாம ஒரு போன்ல வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், கேமரா பயன்படுத்துறோம், கேம்ஸ் விளையாடுறோம். அவையெல்லாம் தனித்தனி அப்ளிகேஷன்கள். அந்த ஆப்ஸ் எல்லாம் நமது சாதாரண அறிவுக்கு ஒப்பிடலாம். சரி. ஆனா அந்த அப்ளிகேஷன்கள் எல்லாமே இயங்குறதுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு தேவையில்லையா? அந்த பேஸ் ஓஎஸ் இல்லாம எந்த ஆப்ஸும் இயங்க முடியாது. நிச்சயமா முடியாது. நாம வாங்கின பட்டங்கள், படிச்ச புத்தகங்கள், பெற்ற அனுபவங்கள் எல்லாம் வெறும் ஆப்ஸ் அப்படின்னா, நான் இதை அறிகிறேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விழிப்புணர்வு தான் அந்த ஓஎஸ். அந்த ஓஎஸ் தான் இந்த அறிவுள் அறிவு. நான் இதை புரிஞ்சுக்கிட்ட விதம் சரிதானா? இது இன்றைய கால நேயர்கள் ரொம்ப ரொம்ப எளிதா தொடர்பு கொள்ளக்கூடிய மிக பொருத்தமான ஒரு உதாரணம். தேங்க்ஸ். நாம நமது வாழ்நாள் முழுவதையும் அந்த ஆப்ஸ அப்டேட் பண்றதுலயே கழிச்சிடுறோம். மேலும் மேலும் தகவல்களை சேகரிக்கிறோம். ஆனா அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் தாங்கி நிக்கிற அந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை அறிவை, அந்த பேரறிவை நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. ஆமா, நம்ம அதை கவனிக்கிறதே இல்ல. அந்த அறிவுக்குள்ள அறிவாக இருக்கிற அடிப்படை விழிப்புணர்வு தான் அந்த மாபெரும் சக்தி அப்படின்னு கவிதை சொல்லுது. அதாவது நீங்க வேறு, நீங்க தேடுற அமைதி வேறு கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே உங்களை இயக்குற ஆணி வேரா குடிக்கொண்டு இருக்கு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நாம அந்த அடிப்படை விழிப்புணர்வோடு தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த வரி ரொம்ப அழகா சொல்லுது. சிந்தையிலே தனித்து நிற்கும் தெள்ளமுது அப்படிங்கிற வரிதானே இது? ஆமா, அதேதான்.
அமுதம் அப்படின்னா தேவர்கள் குடிச்சாங்க, அது வாய்க்கு இனிக்கும் ஒரு பானம் அப்படின்னு தான் நம்ம பல புராண கதைகள்ல படிச்சிருப்போம். ஆமா, பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கவிதை அமுதம் வாய்க்கு இனிப்பதல்ல, அது சிந்தைக்கு, அதாவது நமது மனதிற்கு இனிக்கும் ஒரு தெளிவான அமுதம் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை தருது. இப்போ ஒரு இனிப்ப சாப்பிட்டா அது நாக்குல இருக்கிற வரைக்கும் தான் இனிக்கும். கண்டிப்பா. அது உடலுக்கு ஒரு தற்காலிகமான சுகர் ரஷ் மட்டுமே தான் தரும். ஆனா சிந்தனையிலே ஒரு இனிமை கலந்தா அது எப்படிப்பட்ட உணர்வா இருக்கும்? அது ஒரு நிரந்தரமான நிலைத்த தன்மையா இருக்கும். நமது அன்றாட வாழ்வுல நாம தேடுற மகிழ்ச்சி எல்லாமே வெளிப்புற பொருட்களை சார்ந்ததுதான். ஆமா, ஒரு புது போன் வாங்கினா ஒரு சந்தோஷம், ஒரு புதிய கார்ல பயணம் செஞ்சா ஒரு மகிழ்ச்சி. இவை எல்லாமே உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனா கொஞ்ச நாட்களே அது சலித்து போகும். இத ஒரு விதமான டோபமைன் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட். டோபமைன் ஹிட் ரொம்ப குறுகிய கால இனிமே. ஆனா ஒரு மனிதன் தன்னுள் இருக்கிற அந்த அறிவுக்குள் அறிவை, அதாவது நீங்க சொன்ன அந்த ஓஎஸ் உணர்ந்து ஆழமான உள்நிலையை அடையும் போது அவனோட மனசுக்குள்ள ஏற்படுற அந்த எல்லையற்ற அமைதியும் சலனமற்ற ஆனந்தமும் தான் அந்த அமுதம். வாவ், கேக்குறதுக்கே ரொம்ப அமைதியா இருக்கு. அது ஒருபோதும் வற்றாத சலிக்காத ஒரு இனிமை. அதத்தான் தனி திணிக்கும் தெள்ளமுதம் அப்படின்னு இது ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. இந்த இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பயணம் முழுவதும் மனதனுக்குள்ளேயே மிக மிக நுட்பமா நடந்துட்டு இருக்கு. ஆமா. உயிருக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் ஊடுருவி ஒரு மைக்ரோ அளவிலான உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்த கவிதை அடுத்த வரியில திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுக்குது. அது ஒரு பெரிய பாய்ச்சல். அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதிய அப்படிங்கிற வரிய பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நேரம் நமக்குள்ளே சிந்தனைக்குள் அமுதமா இருந்த அந்த சக்தி இப்போ அகிலத்துல அனைத்தும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு தனிப்பெரும் தலைமையாக, ஒரு சிவபதியாக விஸ்வரூபம் எடுக்குது. இது எப்படி சாத்தியம்? எனக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு பொறிக்கும் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற சக்திக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இது ஒரு மிக முக்கியமான தத்துவ வார்த்தை பாய்ச்சல். இப்போ ஒரு கடல் எவ்ளோ பெரியது இல்லையா? ஆமா, ரொம்ப பிரமாண்டமானது. ஆனா அந்த கடலோட தன்மையை தெரிஞ்சுக்க நீங்க கடலோட மொத்த தண்ணியும் குடிக்க வேண்டியதில்ல. ஒரு சொட்டு நீரை எடுத்து சுவைச்சு பார்த்தாலே கடலோட உப்புத்தன்மை தெரிஞ்சிரும் இல்லையா? ஓ கரெக்ட், ஒரு சின்ன டிராப் போதும். அதே போலதான் இதுவும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படை விழிப்புணர்வும், அதாவது மைக்ரோ, இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த பேராற்றலும், அதாவது மேக்ரோ, வெவ்வேறானவை கிடையாது. இரண்டும் ஒரே பொருளால தான் ஆனவை. அடடே, இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. உங்களுள் இருக்கிற அந்த சிறு பொறிதான் அகிலத்தை ஆளும் சர்வ வல்லமை படைத்த தனித்தலைமை அப்படிங்கறத உணர்த்துறது தான் இந்த வரியோட நோக்கம். இதை உணர்ந்து கொள்வதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய ஆகப்பெரிய தெளிவு. அந்த தெளிவு அடைஞ்ச பிறகுதான் இந்த கவிதை ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்குது. ஆமா. இவ்வளோ நேரம் இறைவனோட தன்மைகளையும் மனிதனோட அக உலகத்தையும் பிரபஞ்ச ஆற்றலையும் பற்றி ஒரு தத்துவ விவாதமா போயிட்டு இருந்த இது இப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை நோக்கி ஒரு நேரடியான அழைப்பை விடுக்கிறது. கண்டிப்பா. கவிதையில உலகீர் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது உலக மக்களே அப்படின்னு நம்மை, உங்களை, என்னை பார்த்த ஒரு குரல் நேரடியாக பேசத் தொடங்குது. ஏன் இந்த திடீர் அழைப்பு? இந்த கவிதை நம்மகிட்ட இப்போ என்ன செய்ய சொல்லுது? இவ்ளோ நேரம் கொடுக்கப்பட்ட தத்துவங்களை வெறும் ஏட்டு சுரைக்காயா விட்டு விடாம அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறது, அதாவது ஒரு ஆக்ஷனபிள் பாயிண்ட், அதுக்கான அழைப்பு தான் இந்த உலகீர். ஓ, பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா. இது அடுத்த வரியான முந்தைமலை இருட்டொழிய முன்னுமினோ அப்படிங்கறதன் மூலமா நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். முந்தைமலை இருட்டு அப்படின்னா என்ன? மனிதர்கள் பல காலமா தங்கள் மனசுக்குள்ள சுமந்துட்டு வர்ற அறியாமை, பேராசை, குழப்பங்கள், கோபம், இது எல்லாம் தான் இது முந்தைமலை இருட்டு அப்படின்னு தொன்று தொட்டு வர்ற பழமையான ஒரு இருட்டா குறிப்பிடுது. சரி. இந்த இருட்டு விலகணும்னா என்ன செய்யணும்? முன்னுமினோ அப்படின்னு கவிதை சொல்லுது. அதாவது அந்த உள்முக சக்திய, அந்த அறிவுக்குள் அறிவை இடைவிடாது தியானிக்கணும், மனசுல முழுமையா நிறுத்தணும் அப்படின்னு ஒரு செயல்முறைய முன்வைக்குது. இந்த முந்தைமலை இருட்டு அப்படிங்கறத இன்றைய 21ஆம் நூற்றாண்டோட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு கோணம் தோணுது. என்ன கோணம் அது? சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துல உங்கள மாதிரி நேயர்கள் அன்றாடம் சந்திக்கிற மிகப்பெரிய இருட்டு எது தெரியுமா? அறியாமை கிடையாது, தகவல் சுமை. அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. ஆமா, நிச்சயமா 100% உண்மை. காலையில எழுந்த உடனே மொபைல் போன் ஸ்கிரீனை பார்க்கறதுல தொடங்கி செய்திகள், சமூக வலைத்தளங்கள், அலுவலக மின்னஞ்சல்கள், வாட்ஸ்ஆப் ஃபார்வர்டுகள்னு நமது மனசுக்குள்ள ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான தகவல்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு. நாம அதை ரியலைஸ் பண்றது கூட இல்ல. நாம் ஒரு இருட்டான குகைக்குள்ள இல்ல,
மாறாக வெளிச்சம் கண்கூசுற ஒரு அறையில முடிவில்லாத திரைகளை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த இரைச்சலால் வர்ற மன அழுத்தமும் கவனச்சிதறலும் தான் இன்றைய இருட்டு. அதிலிருந்து விடுபட தியானிக்க சொல்றது மிக சரியான தீர்வா எனக்கு தெரியுது. உங்களோட ஒப்பீடு மிக துல்லியமானது. பழமையான இருட்டு அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல நமது தொடர்ச்சியான கவனச்சிதறலாகவும் அதனால ஏற்படுற மனச்சோர்வாகவும் உருமாறி இருக்கு. ஆமா, வெளியிலிருந்து வர்ற இந்த தகவல் தாக்குதல்கள்ல இருந்து தப்பிக்க ஒரே வழி நமது கவனத்தை உள்நோக்கி திருப்புறது தான். அதை எப்படி செய்யறது, அதோட சுடுமான பலன் என்ன அப்படிங்கிறத இந்த கவிதையோட மிக முக்கியமான மற்றும் இறுதி வரிகள் நமக்கு விளக்குது. அது என்ன வரிகள்? கரணம் முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றே அப்படிங்கிற இந்த வரிகள் தான் மனிதகுலம் விடை தேடியாலேயும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில தன்னுள் புதைச்சு வச்சிருக்கு. கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றே. இந்த வரிகளை படிக்கும்போதே அதோட ஆழம் எனக்கு நல்ல புரியுது. மனிதனோட ஆகப்பெரிய இறுதி பயம் எது? சந்தேகமே இல்லாம அது மரண பயம்தான். ஆமா, எந்த மனிதனா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். இந்த கடிமரண நடுக்கம், அதாவது இறுதி மரணம் குறித்த பயத்தையும் அது தரும் உடல் நடுக்கத்தையும் எப்படி வில்வது அப்படிங்கறத இந்த கவிதை ஒரு சூத்திரமா சொல்லுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இது எப்படி சாத்தியம்? புலன்களோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், அதாவது கரண முடுக்கு மரண பயத்தை வெல்வதுக்கும் என்ன உளவியல் தொடர்பு இருக்க முடியும்? நேயர்கள் இதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு மிக ஆழமான உளவியல் முடிச்சு. இதை நாம மெதுவா அவிழ்ப்போம். முதல்ல கரணம் அப்படின்னா என்ன? நீங்களே சொல்லுங்க. நமது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மற்றும் நமது ஐம்புலன்கள். முடுக்கு அப்படிங்கிறது அதோட வேகம் அல்லது ஒரு குரங்கு போல தொடர்ந்து அலைபாயும் தன்மை. ஓ, மனசோட அலைப்பாயும் தன்மை. ஆமா, நமது மனசும் புலன்களும் எப்பவுமே ஏதாவது ஒன்ன புடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒன்னுல மற்றொன்றுக்கு தாவுது. இந்த வேகமே நாம வெறும் உடல் மட்டுமே அப்படிங்கிற ஒரு மாயைய நமக்குள்ள உருவாக்குது. புரியுது. நீங்க முன்னாடி அந்த ஃபோன் ஆப்ஸ் உதாரணத்தை சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆபரேட்டிங் சிஸ்டம் உதாரணம். நமது ஐம்புலன்களும் அந்த அப்ளிகேஷன்கள் மாதிரி தான். அவை வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆப்ஸ் தான் நாம அப்படின்னு நாம நம்பத் தொடங்கிடுறோம். ஓ, அது ஒரு பெரிய மாய. அதனால போன்ல சார்ஜ் குறையும் போது, அதாவது உடலுக்கு வயதாகும்போது அல்லது நோய் வரும்போது நாமே அழிந்துவிடப் போகிறோம் அப்படின்னு நினைச்சு தீவிரமா பயப்படுறோம். அதுதான் மரண நடுக்கம். ஓஹோ, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. நாம அந்த ஆப்ஸ, அதாவது சாதாரண அறிவை அல்லது உடலை நாமன்னு நினைக்கிறதுனால வர்ற பயம் இது. அப்படி என்றால் இந்த கரண முடுக்குழித்து அப்படிங்கிறது என்ன செய்யுது? தொடர்ந்து முயன்றேன், அதாவது முயற்சி செய்து அந்த புலன்களோட வேகத்தை, அந்த அலைபாயம் தன்மையை நிறுத்தி மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஆப்ஸோட வேகம் குறையுது. சரி. மனசு முழுமையான அமைதியை அடையும் போது நாம ஆப்ஸ் கிடையாது, நாம அதை இயக்குகிற அந்த ஓஎஸ், அந்த அழியாத பேரழிவு அப்படிங்கறத நாம நேரடியாக உணர்றோம். வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது. அந்த ஆழமான இறைநிலைய, அறிவுக்குள் அறிவாக இருக்கிற அந்த விழிப்புணர்வை நாம உணர்ந்துட்டா, நாம வெறும் அழியும் உடல் கிடையாது, நாம அந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு அங்கம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். நிச்சயமா. அந்த புரிதல் முழுமையா வந்துடுச்சுன்னா பிறகு மரணத்தை பார்த்து ஏன் நடுங்கணும்? மரணம் அப்படிங்கிறது நாம உடுத்தியிருக்கிற சட்டையான உடலுக்கு தானே தவிர உள்ளிருக்கும் அந்த உயிருக்கு கிடையாது அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை இந்த ஒற்றை வரி ரொம்ப எளிதா போதிச்சிடுது. புலன்களோட வேகத்தை குறைப்பதே மரண பயத்தை வெல்லும் ஒரே ஆயுதம் அப்படின்னு சொல்றீங்க? 100% ஆமா. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அகத்திறப்பு, அதாவது எபிஃபனி அப்படின்னு சொல்லலாம். மரண பயத்தை வெல்வது அப்படிங்கிறது எங்கோ காட்டுக்கு போய் தவம் செய்யறதுல இல்ல. கண்டிப்பா இல்ல. நாம தினமும் உணர்ற நமது புலன்களோட இரைச்சல அந்த கரண முடுக்க நிறுத்துறதுல தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வாழ்வியல் ரகசியம். இது மன அமைதிக்கான ஒரு தத்துவார்த்தமான வழிகாட்டுதல் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான உளவியல் சிகிச்சை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிக சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நமது விவாதத்தை, இந்த நெடிய பயணத்தை நேயர்களுக்காக நான் சுருக்கமா தொகுத்து சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு நாம ஞானசீரிய 16 அப்படிங்கிற ஒரு பழமையான மூலப்பொருள் வழியா மிக நவீனமான ஒரு ஆன்மீக மற்றும் உளவியல் பயணத்தை மேற்கொண்டோம். முதல்ல நாம தேடுற அமைதி வெளியில இல்ல, குற்றமில்லாத தூய்மையான நெஞ்சத்துல அது முழுமையா நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆமா. பிறகு அது வெறும் அமைதியா இல்லாம நமக்கு வழிகாட்டுற ஒரு ஆசானாக, அதாவது குருவாக இருப்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
அது மட்டுமில்லாம உலக தாக்குதல்கள்ல இருந்து காக்கும் தந்தையாகவும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் ஒரு தனித்தாயாகவும் இமை போல காக்கும் கண்மணியாகவும் நம்முடனே இருக்கிறத நாம உணர்ந்தோம். ரொம்ப அழகான ஒரு பயணம் இது. அதன் பிறகு வெளிப்புற உருவகங்களை தாண்டி நமது உயிர்க்குள்ளும் உணர்வுக்குள்ளும் நமது அறிவிற்குள் இயங்கும் ஆழமான அறிவாகவும், அதாவது பேஸ் ஓஎஸ் ஆகவும் அதுவே ஊடுருவி இருப்பதையும் கண்டோம். அந்த ஆழமான விழிப்புணர்வு வாய்க்கல்ல சிந்தைக்கு இனிக்கும் ஒரு அமுதமா மாறுவதை பற்றியும் நம்ம பேசினோம். ஆமா, அது ஒரு நிரந்தரமான ஆனந்தம். உள்ளே நுட்பமா இருக்கிற அதே சிறுபொறிதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் சர்வ வல்லமை படைத்த சிவபதியாக விரிவடைவதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. இறுதியா உலக மக்களே அப்படிங்கிற அழைப்ப கேட்டு அறியாமை மற்றும் தகவல் சுமை அப்படிங்கிற இருள போக்க நம்ம கவனத்தை உள்நோக்கி திருப்ப வேண்டியதன் அவசியத்தை நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல புலன்களோட இடைவிடாத வேகத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம், அதாவது கரணம் முடுக்கொழித்து மனிதகுலத்தோட மிகப்பெரிய பயமான மரண நடுக்கத்தை எப்படி வேறறுப்பது அப்படிங்கிற ஆகப்பெரிய சூத்திரத்தையும் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இது ஒரு முழுமையான சுழற்சி முறையிலான தத்துவ பயணம். இன்றைய தகவல் பெருக்கத்திலையும் தொழில்நுட்ப வேகத்திலும் சிக்கி தவித்து மன அமைதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற இன்றைய தலைமுறையினருக்கு இந்த கவிதை ஒரு மிக முக்கியமான மாற்று வழியை முன்வைக்குது. உண்மைதான். இது உங்களை இப்படிதான் வாழணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல. மாறாக உங்களோட பிரச்சனைகளுக்கான ஆணி வேர் எங்க இருக்கு அப்படிங்கறத காட்டுது. குறிப்பா கரணம் முடுக்கொழித்து அப்படிங்கிற அந்த ஒரு வரிய நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுல வச்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நமது புலன்களோட வேகத்தையும் மனசோட அலைபாயும் தன்மையும் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடந்துடுற மாயாஜாலம் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. ஆனா அனைத்தையும் வேகமா செய்ய தூண்டுற இன்றைய காலகட்டத்துல நமது மன அமைதியை காப்பாத்திக்க இது ஒரு அவசியமான பயிற்சி அப்படிங்கறத நான் ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். நிச்சயமா. மனசோட வேகம் எப்போ குறையுதோ அப்பதான் வாழ்க்கையோட உண்மையான ஆழம் நமக்கு புரிய தொடங்கும். மிக சரியான வார்த்தைகள். வேகத்தை குறைச்சாதான் ஆழம் புரியும். இந்த விழிவான தேடலின் மூலமா நமக்குள்ள ஒரு புதிய புரிதலும் வெளிச்சமும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுல எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்ல. எனக்கும் தான். இப்போ இந்த உரையாடலை தொடர்ந்து கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயரான உங்களை நேரடியா பார்த்து நான் ஒரு கேள்விய, ஒரு சிந்தனைய முன்வைக்க விரும்புறேன். இவ்வளவு நேரம் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது உங்களோட சிந்தையில இனிக்கும் அந்த தெளிவான அமுதத்தை நீங்க சுவைக்கணும்னா, உங்க அறிவுக்குள் இருக்கிற அந்த ஆழமான விழிப்புணர்வை நீங்க சந்திக்கணும்னா, உங்களுக்கான அந்த தடையா இருப்பது எது? நல்ல கேள்வி. இன்னைக்கு இந்த நொடியில உங்க மனசோட வேகத்தை, அதாவது அந்த கரணமுடுக்க அதிகரிக்கிற எந்த ஒரு தேவையற்ற விஷயத்த அல்லது எந்த ஒரு கவனச்சிதறல நீங்க முதல்ல கைவிட போறீங்க? அது எப்பவும் உங்க கைகள்லயே இருக்கலாம். மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷனா இருக்கலாம், தேவையற்ற கோவமா இருக்கலாம், கடந்த காலத்தை பத்திய கவலையா இருக்கலாம், அல்லது அடுத்தவங்கள பத்திய முடிவில்லாத விமர்சனமா கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சிறு சுமைய இன்று இப்போதே நீங்க கீழே வைக்க தயாரா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இது நான் உங்களுக்கு தர கட்டளை அல்ல, நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளும் ஒரு சிறிய உதவி. சற்று சிந்தித்துப் பாருங்கள். தொடர்ந்து உங்க தேடல்ல ஈடுபடுங்க. புதிய திருப்புகளை நோக்கி பயணிங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.